Daily. Taste the Daily. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சினை தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமதாஸ், அன்புமணி தரப்பு மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை தேர்தல் ஆணையத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணியின் பாமக தலைவர் பதவிக்காலம் முடிந்துவிட்டது என ராமதாஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸின் நடவடிக்கைக்கு எதிராக அன்புமணி தரப்பும் தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பாமக உட்கட்சி விவகாரம் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இரண்டு தரப்புமே தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் யாருடைய பதிலை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு? தேர்தல் ஆணையத்துடைய முடிவு என்னவாக இருக்கும்? இதுல ஷாம், வணக்கம். பாமகவில் தற்போது உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழலிலே தற்போது இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தை எட்டியிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. டாக்டர் ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். அதாவது அன்புமணியினுடைய தலைவர் பதவி என்பது முடிந்துவிட்டது, அதனால் தலைவர் பதவியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அவர் கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் அன்புமணி தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஆணைப்படி, அந்த ஆவணங்கள் படி 2026 ஜூன் மாதத்தில் தான் பாமகவினுடைய தலைவர் பதவி முடிவுக்கு வருகின்றது. எனவே அதுவரை அன்புமணி தான் தலைவராக நீடிக்கிறார் என்று தேர்தல் ஆணையத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போல சமீபத்தில் டாக்டர் ராமதாஸ் செயற்குழுவை கூட்டியிருப்பதற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்தை நாட அன்புமணி தரப்பு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், ஒரு கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டுமானால் 15 நாட்களுக்கு முன்னராக அதற்கான அந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாக தெரிவித்து திடீரென்று இந்த செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல பாமகவின் சட்ட விதிகள் படி, சட்ட விதி 15 படி தலைவர் இல்லாமல் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு ஆகியவற்றை கூட்ட முடியாது. எனவே பாமகவினுடைய தலைவரே பங்கேற்காமல் நடத்தப்பட்ட அந்த செயற்குழு கூட்டமோ அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகளோ செல்லாது என்று அன்புமணி தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்க இருப்பதாக சொல்கின்றார்கள். ஏற்கனவே அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி இது தொடர்பான தங்கள் தரப்பு நியாயத்தை, விவாதத்தை ஆவணமாக சமர்ப்பித்திருப்பதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் அது தொடர்பாக அங்கீகரித்திருப்பதாகவும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட அன்புமணி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில நமக்கு சாதகமாக இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை எல்லாம் நான் காண்பித்திருக்கிறோம் என்று நிர்வாகிகள் மத்தியில நேற்று பேசியிருக்கின்றார். தந்தை மற்றும் மகன் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தற்போது டெல்லி தேர்தல் ஆணையம் வரை சென்றிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.